குட் மார்னிங் ஆல். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம். இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் எத்தனை தடவை அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மீன் ஃப்ரீக்வன்ஸாக எத்தனை தடவை அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் நான் ஆல்ரெடி ஃபைலில் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் இதை போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் பண்ண நான் காட்டுறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து நான் இம்போர்ட் java.util.scanner அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நான் ஸ்கேனரை இம்போர்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணுறேன். ஜாவா வந்து அதுவே டேரெக்டாக இன்புட் எடுத்துக்காது. ஸோ அதனால் ஜாவான்றது ஸ்கேனர்ன்றதை நான் இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் தென் பப்ளிக் கிளாஸ் நேம் என்னுடைய கிளாஸ் நேம் நான் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ்க்குள்ளே தான் நான் கொடுக்க போகிற ப்ரோக்ராம் எல்லாமே ரன் ஆகும். அண்ட் தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string. இதுதான் மெயின் பாயிண்ட். இதுதான் என்ட்ரி ஆஃப் தி ப்ரோக்ராம். இதில் தான் ஜேவிஎம் வந்து ஸ்டார்ட் டு எக்ஸிக்யூஷன். ஜேவிஎம் இங்கே தான் எக்ஸிக்யூஷன் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம். ஸோ நான் வந்து என்ட்ரு பண்ணணும். அண்ட் தென் ஸ்ட்ரிங் இன்புட் ஈக்குவல் டு ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்ட்ரிங் இன்புட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் லைன். இந்த நெக்ஸ்ட் லைன் தான் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணும். அதுக்காக அண்ட் தென் system.out.println enter the character to find the frequency. நான் எந்த கேரக்டரோடைய ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த கேரக்டரை நான் இங்கே என்ட்ரு பண்ணுவேன். அண்ட் தென் கேரக்டர் டு ஃபைண்ட் ஈக்குவல் டு ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் டாட் கேர் அட் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஒரு கேரக்டர் எடுத்து வச்சுக்கணும். இங்கே நெக்ஸ்ட்ன்றது வந்து கெட் வேர்ட், கேர் அட் அப்படின்றது வந்து கெட்ஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ இது வந்து என்ன பண்ணோம், திஸ் ரீட்ஸ் த கேரக்டர் ஃப்ரம் தி யூசர் யூசிங் கேரட். அந்த கேரக்டரை ரீட் பண்ணும். அதுக்காக தான் இது. அண்ட் தென் இன்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஃபைண்ட் ஃப்ரீ 3a இன்புட் ஸ்ட்ரிங் கேரக்டர் டு ஃபைண்ட். வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃப்ரீக்குவன்சியை கால்குலேட் பண்ணுறோம். இது எதுக்காகனா ஃப்ரீக்குவன்சியை கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகே. அண்ட் தென் அந்த ஸ்ட்ரிங் வந்து எத்தனை தடவை அப்பியர் ஆகுது அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கானது க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ இதே கிளாஸில் அந்த கேரக்டரை நான் கவுண்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து அந்த கேரக்டர் எத்தனை தடவை பிரிண்ட் வருது அப்படின்றது தெரியும் அந்த ஸ்ட்ரிங்கில். ஸோ அதுக்காக நான் வந்து லூப் கண்டிஷன் நான் கொடுக்குறேன், ஃபார் லூப் கொடுக்குறேன். இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா கவுண்ட் 0லேருந்து ஆரம்பிக்கும். இங்கே இன்ட் i ஈக்குவல் டு 1, i less than string டாட் லென்த் செமிகோலன் i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ i ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை விட அது கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு இஃப் கண்டிஷன் உள்ள போகும். இஃப் str டாட் கேர் அட் i ஈக்குவல் டு கேர் அப்படின்னா எனக்கு இந்த கேரட்டில் இப்போ 0 இருக்குது. இந்த 0 இங்கே வரும். இந்த 0th இண்டெக்ஸில் எந்த கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரும் ப்ளஸ் நான் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த கேரக்டரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு கவுண்ட் 0லேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு எனக்கு ஹைட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் ஐயோட வேல்யூ 1ன்னு வரும். அண்ட் தென் 1th இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை அது கூட மேட்ச் பண்ணதான்னு பார்ப்போம். மேட்ச் பண்ணுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும், மேட்ச் பண்ணலன்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ப்ரோக்ராம் புரிஞ்சிச்சா? அண்ட் தென் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு டோட்டல் லாஸ்ட்டாக எனக்கு எத்தனை கவுண்ட் அதில் அப்பியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். இதை வந்து நான் இங்கே கம்பைல் பண்ணி காட்டுறேன் அவுட்புட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணோம். அண்ட் தென் ஜாவா சி டு என்னுடைய கிளாஸ் நேம், என் கிளாஸ் நேம் கொடுத்து டாட் ஜாவா. இது கம்பைல் பண்ணுறதுக்காக என்டர் கொடுத்துட்டா எனக்கு கம்பைல் பண்ணி கம்பைல் ஆகிடுச்சுன்னா எனக்கு இங்கே நெக்ஸ்ட்டில் கமெண்ட் லைன் ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் கம்பைல் ஆகலை அப்படின்னா எனக்கு எரர் ஷோ ஆகும். கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இங்கே
அவுட்புட் இருக்கிறதுக்காக மறுபடியும் ஜாவா அண்ட் தென் என்னோட வெறும் கிளாஸ் நேம் மட்டும் போடுறேன். ஆல்ரெடி கம்பைல் பண்ணதுனால அங்கே மறுபடியும் சி போட வேண்டிய அவசியம் இல்லை. கம்பைல் மட்டும் பண்ணணும். கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து கிளாஸ் ரன் பண்ணி இப்போ என்டர் ஸ்ட்ரிங் கேட்குது. இப்போ இங்கே நான் வந்து ஹலோ அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எந்த ஸ்ட்ரிங் வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குது. ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணணும், சும்மா எந்த கேரக்டரோட இதை ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ அதுக்கு நான் இங்கே எல் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அப்படின்னா the character L appears 2 times in the string. இந்த எல்ன்ற வார்த்தை இந்த ஸ்ட்ரிங்கில் 2 தடவை அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு கவுண்ட் பண்ணி அது கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கான ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ.